பங்காளி அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது பங்காளி. ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா? அதான் ரொம்ப தப்பு. அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது. நீங்க பேசுங்க நீங்க பாருங்க. மாப்பிள்ள ஆமாம்ல என்ன சொல்லலாம்? நீங்க ரொம்ப நாளா தளபதியை பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமாண்ணா மாப்பிள்ள, எனக்கு விஜய் படம்னா ரொம்ப பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். உதவியாவது நேரில் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை மாப்பிள்ள. பார்க்கணும். தளபதி நீங்க பாக்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மாமா. அப்படியே மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள. பார்த்தலாம் மாப்பிள்ள. பார்த்தரலாம். என்ன லைட்டா அமௌண்ட் செலவாகும். அமௌண்ட் செலவாகுமா? எதுக்கு மாப்பிள்ள அமௌண்ட்டு? பின்ன உங்க பிளாக் டிக்கெட் தானே கூட்டு போறேன். பிளாக் டிக்கெட்டா மாப்பிள்ள? தியேட்டர்ல பார்க்கக்கூடாது மாப்பிள்ள, நான் நேரில் பார்க்கணும் மாப்பிள்ள விஜய். ஆமா, நான் உங்க நேரில் தான் செயற்குழு கூட்டத்தை கூட்டு போறேன். பிளாக் டிக்கெட் எடுத்து. என்னது செயற்குழு கூட்டமா? இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல தான் பிளாக் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தானுங்க. பிளாக் டிக்கெட் கொடுத்து கூட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ செயற்குழுக்கே பிளாக் டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிங்களா? சரி, எவ்வளோ அமௌண்ட்டு? ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமா 25,000. 25,000மா மாப்பிள்ள? ரொம்ப அதிகமா இருக்கு மாப்பிள்ள, கொஞ்சம் குறைச்சிக்கிங்க மாப்பிள்ள. என்ன மாமா, நான் மாவட்ட செயலாளர் வந்து எங்க புசிக்கிட்டு 25 லட்சம் கொடுத்துருக்கிறேன். நீ 25,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பண்றீங்க? 25 லட்சம் கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எங்க புசிக்கிட்ட நான் கொடுத்து 25 லட்சம் நான் எப்படி சம்பாதிக்கிறது? இதெல்லாம் 25,000ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் மாப்பிள்ள, கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. நீ கேட்க மாட்டீங்க. மாப்பிள்ள டேய் சொன்னா கேள்றா. அதாவது எங்க அக்கா வீட்டு பையன் தான் ரசிகர் மன்ற தலைவர் தான். ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும்போது எனக்கு விஜய் படம் ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்கு டிக்கெட் பிளாக் டிக்கெட்டை வந்து சொந்த மாமன் கூட பார்க்காம 2,000 ரூபா 3,000 ரூபா 5,000 ரூபா வரைக்கும் ஏண்டி விற்பானுங்க. சரி, அதை தான் விற்கிறானுங்க பார்த்துட்டு இருந்தா பொதுக்குழுவுக்கு இந்த பாஸ் கொடுப்பாங்கல்ல, இந்த பாஸை வாங்கி அது முக்கியமான பொறுப்பாளர்கள் தான் கொடுப்பாங்க. அதை வந்து பாஸை கொண்டு வந்து சொந்த மாமடி 25,000 ரூபாய் வித்துட்டு போகிறானுங்கன்னா உனக்கு எவ்வளோ பெரிய ஐக்கியலாம் இருப்பானுங்க. வந்து பாஸ் பொதுக்குழுவுக்கு நடக்கிற பாசை விற்கிறது, இதையெல்லாம் விற்கிறது, இதையே 25,000 30,000 விற்கிறானுங்க. மாவட்ட செயலாளருக்கு 25 லட்சம் கொடுத்துருக்கான்றானுங்க. இவனுங்கெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா, அதிகாரத்துக்கு வந்தானுங்கன்னா என்ன பண்ண போறானுங்க? இப்பயே மிகப்பெரிய அயோக்கிய பேராக இருக்கானுங்களே, அயோக்கியத்தனம் பண்றானுங்களே. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுவானுங்க. ஐயோ ரொம்ப கொடுமை. இது எல்லாம் பார்க்கறதுக்கு விஜய் படம் எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் இந்த அயோக்கியத்தை எனக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணி சொல்லுது? 25,000 ரூபாய் முடிஞ்சு போயிட்டான். பார்ப்போம் போய் தான்